Hello friends, welcome to Anni's Kitchen. இன்னைக்கு நாம மஷ்ரூம் 65 ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். ஒரு பாக்கெட் மஷ்ரூம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் 4 to 5 டேபிள்ஸ்பூன் தயிர் வந்து மிக்சிங்காக எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, ஒரு 3/4 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவையான அளவு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா, அப்புறம் இதை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். ஃபஸ்ட்டு நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கலாம். மஷ்ரூம் க்ளீன் பண்ண மஷ்ரூமை தண்ணி இல்லாமல் இந்த மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பவுல் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னராக எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். அதிலேருந்தே அப்படியே வச்சிடலாம் ஊற வைக்கிறதுக்கு. இப்போது நம்ம இது கூட வந்து மசாலா பவுடர்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் சிக்கன் 65 மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூள் வந்து நல்ல காரம் இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே இந்த ஒரு பாக்கெட் மஷ்ரூம்க்கு சரியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சிக்கன் 65 மசாலாலையும் நான் மிளகா சேர்த்துருக்கேன். இந்த சிக்கன் 65 வந்து ஹோம்மேட் மசாலா தான். இது வந்து இதோட ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துருங்க. மஷ்ரூமே தண்ணி விடும். ஸோ நம்ம அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம வந்து பவுடர்ஸ் சேர்த்துட்டு கர்ட் சேர்க்குறோம். கர்ட் வந்து நான் சொன்ன மாதிரி முக்கியமாக கோட்டிங்காக மட்டும்தான், கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான், ரொம்ப ட்ரையாக இல்லாமல். இதுக்கு நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் மஷ்ரூமில் தண்ணி விட்டுச்சுன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால தான் வந்து நம்ம வந்து கர்ட் யூஸ் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் கர்ட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸும் கிடைக்கும். இப்போது நம்ம மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த மசாலா எல்லாமே வந்து எண்ணெயில் போட்டால் உடஞ்சி விழுந்துடும். அதுக்கு பைண்டிங்காக தான் இந்த மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் போடுறோம். கிறிஸ்பினஸ்க்காக கார்ன்ஃப்ளவர் மாவு அண்ட் வந்து நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக மைதா மாவு சேர்க்குறோம். இது வந்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக வந்து ஒரு கோட்டிங், லைட் கோட்டிங் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இதில் மாவு வந்து ரொம்ப ட்ரையாக தெரியக்கூடாது. ஸோ அந்த லைட்டாக ஈரப்பதத்தோட ஒரு கோட்டிங் மட்டும் இருக்கிற அளவுக்கு நமக்கு மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது கையில் மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். அதனால் நம்ம இதை கையில் மிக்ஸ் பண்ணுறது பெட்டர். பாருங்கள், இன்னும் அங்கங்கே லைட்டாக மாவு தெரியுது. ஸோ நம்ம வந்து லைட்டாக கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். திக் கர்ட் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி செலவாகும். நான் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிற கர்டு தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். கர்ட் வந்து உங்களோட விஷ் தான், எப்படிப்பட்ட கர்ட் ஆட் பண்ணணும் அப்படின்றது. இது இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் நல்லா கோட் ஆகிடுச்சு. எங்கேயுமே மாவு ட்ரையாக தெரியலை. ஸோ இந்த கோட்டிங் நமக்கு போதும். நம்ம இப்போது இதை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிட்டோன்னா நமக்கு மசாலா வந்து நல்லா மஷ்ரூமில் இறங்கிடும். அதுக்காக தான் நம்ம இதை மேரினேட் பண்ணி ஊற வச்சுட்டு 2 மணி நேரம் கழித்து ஃப்ரை பண்ணலாம். இந்த ஏர்டைட் பாக்ஸில் மூடி வச்சுருங்க, இல்லைனா மேலே மட்டும் ட்ரை ஆகிடும். இப்போ 2 hours ஆகிடுச்சு. நம்ம எண்ணெய் வந்து டீப் ஃப்ரைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், மாவு போட்டு செக் பண்ணியிருக்கேன். மேலே உடனே எந்திரிச்சு வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ மஷ்ரூம் போட ஆரம்பிக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். யூஸ்வலாக டீப் ஃப்ரைக்கு எப்போவுமே வானலி ப்ரிஃபர் பண்ணுங்கள், நல்லா குழியாக இருக்கிற மாதிரி வானலி. நான் வந்து என்னோடய கிச்சன் டூர் வீடியோலையே சொன்ன மாதிரி நான் வந்து இங்கே கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணல. என்கிட்ட இருக்கிற வானலி எதுவுமே இண்டக்ஷன் பேஸ் கிடையாது. அதனால் நான் இந்த மாதிரி ஃப்ளாட் பேன் யூஸ் பண்ண வேண்டிய நிலமையில் இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃப்ளாட் பேன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உள்ளே போடும்போது கையில் உடனே தெரிக்கும். குழியாக இருந்துச்சுன்னா நமக்கு டக்குன்னு தெரிக்காது, மேலே கையில் படாது. பட் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா கையில் படும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க. பாருங்கள், அடிப்பக்கம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக வந்து திருப்பி விடலாம். திருப்பி விடுறதுக்கும் சரி, எடுக்கிறதுக்கும் சரி, போடுறதுக்கும் சரி, அந்த மாதிரி குழியாக இருக்கிற வானலி தான் இந்த மாதிரி டீப் ஃப்ரைங்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இது ஒன்று ஒன்றா பார்த்து பொறுமையாக இது திருப்பி விட்டுக்கலாம். நம்ம மாவு மேலே கோட்டிங் வந்து உடஞ்சிடாமல், மோஸ்ட்லி உடையாது, ஏன்னா லைட் கோட்டிங்காக தான் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து திருப்பி விட்டுக்கோங்க, ஒன்று மேலே ஒன்று விழுந்துற போது. ரெண்டாவது சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. கொஞ்சம்
எண்ணெயில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த சிக்கன் 65 மசாலா ஹோம்மேட் தான். ஸோ இந்த மசாலாவுக்கு நான் போட்டிருக்க சில்லி பவுடர் எனக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வெளி மசாலா ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் அண்ட் அளவு வந்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இப்போது நல்ல பபிள்ஸ் அடங்கிடுச்சு. நல்ல கோல்டன் கலரில் 2 சைடும் வந்துருச்சு. ஸோ நம்ம எடுத்துக்கலாம். நான் இதை வந்து ஒரு கிச்சன் டிஷ்யூஸில் எடுத்து வைக்கிறேன். அதனால் எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். அதுக்காக தான் கிச்சன் டிஷ்யூஸில் நான் எடுக்கிறது. இப்போது நம்மளோட மஷ்ரூம் 65 ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.